இந்த வாரம் ஸ்மாக் டவுன்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு நம்ம தமிழ்ல இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஒன் லாஸ்ட் டைம் மேட்ச்ன்ற மாதிரி கோடி ரோட்ஸ் vs ஜான் சீனா WWE சாம்பியன்ஷிப் சம்மர் ஸ்லாம்ல நடக்க போகுது. சோ இதுதான் ஜான் சீனாவோட கடைசி மேட்சா இருக்கும்னு கூறப்படுது. ஜூலியாக்கும் ஜெலினா வேகாக்கும் நடந்த உமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஜூலியா மறுபடியும் ஜெலினா வேகாவை டிஃபீட் பண்ணிட்டு சாம்பியன்ஷிப்பை கைப்பற்றாங்க. இந்த மேட்ச்ல ஜூலியாவோட நிறைய அக்ரோபேட்டிக்ஸான மூவ்ஸ்லாம் சூப்பராவே இருந்தது. ரொம்பவே எங்கேஜிங்கா இருந்தது. இந்த உண்மையாலேயே ஜூலியா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு தகுதியான ஆளுன்றதை இந்த மேட்ச்லயே காட்டியிருப்பாங்க. அண்ட் லாஸ் கார்சாஸ் ஓபனாவே சேலஞ்ச் பண்றாங்க இக்வானாக்கும் கிளவுனுக்கும். அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா லாஸ் கார்சாஸை வின் பண்ணிடுறாங்க. இந்த மேட்ச் பார்க்கிறதுக்கும் நல்லா இருந்தது. உங்களுக்கு க்ரூசர் வெயிட் சம்பந்தமான மேட்சஸ் பிடிக்கும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதை தொடர்ந்து பழைய பகையை தீர்த்துக்கிற மாதிரி டேமியன் பிரிஸ்டுக்கும் அலெஸ்டர் பிளாக்குக்கும் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் நிறைய பேருக்கு இருக்கு. பட் என்னன்னா அலெஸ்டர் பிளாக் சேரை வச்சு அடிச்சு மேட்சை டிஸ்குவாலிஃபை ஆக்குறாரு. இந்த செயல் மூலமா அலெஸ்டர் பிளாக் ஒரு ஹீலராவே உருவெடுத்திருக்காருன்றது அப்பட்டமாவே தெரியுது. சோ இவங்க ரெண்டு பேருக்குமே சம்மர் ஸ்லாம்ல மேபி 1-on-1 மேட்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னமோ WWE அலெஸ்டர் பிளாக்க புஷ் பண்ணிட்டு ஒரு சாம்பியனா மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. அதை தொடர்ந்து ஜிம்மி யூசோக்கும் டோங்காக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்ல நடுவுல பாத்தீங்கன்னா ஜிம்மி யூசோவை இன்டரப்ட் பண்றாரு சோலோ. ஆனா நம்ம எதிர்பார்த்ததான் இங்க நடக்குது. ஜிம்மி யூசோவை மறுபடியும் ஸ்டேஜுக்குள்ளே வச்சு பொளக்க பாக்குறாங்க அந்த நியூ பெட் லைன். சோ ஜாக்கப் ஃபாட்டும் மறுபடியும் பாத்தீங்கன்னா ஜிம்மி யூசோவை காப்பாத்துக்காக வந்துட்டு நல்லாவே ஃபைட் பண்றாரு அண்ட் தெரத்தையும் அடிச்சிடுறாரு. நெக்ஸ்ட் வீக் நடக்க போற சம்மர் ஸ்லாம்ல ஜாக்கப் ஃபாட்டுக்கும் சோலோ சிக்கோவாக்கும் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நடக்க போகுது. எனக்கு என்னவோ இந்த மேட்ச்ல ஜாக்கப் ஃபாட்டு தான் வின் பண்ணுவாரோ தோணுது. சோ நீங்க யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதை தொடர்ந்து இந்த சம்மர் ஸ்லாம் ரொம்பவே பீக்கா போறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா நான் டைட்டில் மேட்ச் நடக்க போகுது. அதுவும் டாக் டீம் மேட்ச். லோகன் பால் ட்ரூ மெக்கன்டைர் vs ராண்டி ஆர்டன் அண்ட் ஜெல்லி ரோல். ஜெல்லி ரோல் இதுக்குள்ள வந்ததுனால பாத்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமே பத்திக்க போகுதுன்னு தான் சொல்லணும். வருஷம் ஏதாச்சும் ஒரு செலிபிரிட்டியை ரிங்குக்குள்ள கொண்டு வந்துட்டு மேட்சை சூப்பரா ஆக்குறது WWE என்ன. சோ அதான் மறுபடியும் இப்ப சம்மர் ஸ்லாம்ல WWE பண்ண போறாங்க. அண்ட் லோகன் பாலும் ட்ரூ மெக்கன்டைரும் தேவையில்லாம வம்பு கிழுத்த உடனே ராண்டி ஆர்டனும் ஜெல்லி ரோலும் வந்துட்டு ரிங்குக்குள்ளேயே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் அங்க வர செக்யூரிட்டிஸ் எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பட் ராண்டி ஆர்டன் கிட்ட அது ஆகுமா? எல்லாருக்குமே ஆர்கேவ போடுறாரு. ஜெல்லி ரோலும் அவரோட ஸ்மாக்க போடுறாரு. சோ சம்மர் ஸ்லாம்ல இந்த மேட்ச் நடந்ததுன்னா சோஷியல் மீடியாக்கள் அதிகமா வியூஸ் போன ஒரு மேட்சா கண்டிப்பா இது இருக்குன்னு நான் நம்புறேன். சோ இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸ்டே டியூன்ட்.